பிரைஸ் தி லார்ட். அவரை தியானிக்கிற தியான இனிதான பகுதியிலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷம். இன்றைக்கும் விட்டுவிடு. எதை விட்டு விடணும்? சங்கீதம் 37:8. கோபத்தை நிகழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு. எதை விட்டு விடணும்? கோபத்தையும் உக்கரத்தையும் விட்டு விடணும். ரெண்டாவது, நீ எதை விட்டு விடணும்? நீதிமொழிகள் 17:14. ஆதலால் விவாதம் எழும்பும் போது விட்டுவிடு. யாரிடத்து வாக்குவாதம் பண்ணாத. விவாதம் எழுந்தும் போதே அதை விட்டுவிடு கர்த்தருடைய பிள்ளையே. மூன்றாவது, நீ எதை விட்டுவிடு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே? வசனம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசில சோசமுள்ள மனுஷனை நம்பாதே, அவனை விட்டுவிடு. மூன்றாவது, நீ யாரை நம்பக்கூடாதுன்னா, நாசில சோசமுள்ள நம்பாதே, விட்டுவிடு. நான்காவது பாரு, எபேசி 6:9. கடும் சொல்ல விட்டுவிடு. எப்போ பார்த்தாலும் கடுன்னு இருக்காத. யாரை பார்த்தாலும் கடுன்னு பேசிக்கொண்டே இருப்ப. ஒரு அன்பாக பேச, அதை விட்டுவிடு. ஐந்தாவதாக பார்க்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளையை, கொலோசியர் 3:8. இப்போது கோபம், மூர்க்கம், பொறாமை உங்கள் வாயிலிருந்து பிறக்கலாம். தூசணமான வம்பான வார்த்தை இவை எல்லாவற்றையும் விட்டுவிடு. வம்பை விட்டுவிடு. வம்பை விலை குத்து வாங்காத அன்பான கர்த்தருடைய பிள்ளையே. ஆறாவதாக பார்க்குற நீதிமொழி 28:13. தன் பாவங்களை மறைக்கிற வாழ்வுடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடணும், இறக்கப்பெறும். பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடு. கர்த்தர்கிட்ட கேளு, இதிலிருந்து நான் எல்லாத்தையும் விடுபெறணும். உன்னையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.